கண்ணா, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமேதான் ஆரம்பம் என ஒரு பிரபலமான வசனம் இருக்கிறது. இது இப்போது தளபதி விஜய் சொன்னால்தான் சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். புலி இவ்வளவு நாளும் பதுங்கி இருந்தது இப்படி ஒரு பாய்ச்சலை காட்டுவதற்காக தான் என்பதை நெற்றியில் அடித்தது போல் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தலைகள் அத்தனை பேருக்கும் உணர்த்திவிட்டார். தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கி இருப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தார். கட்சியின் கொள்கை, நோக்கம், கட்சிக்கு என்று சமூக வலைதள பக்கம் என சூட்டோடு சூட்டாக அத்தனையும் முடித்துவிட்டார். தமிழக அரசியலையே பரபரப்பாக்கிவிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல் தனக்கு என்ன வந்தது என கோட் பட ஷூட்டிங்கில் படு பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். என்னதான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அரசியல் என்பது ஒரு கடல், யார் வேண்டுமானாலும் வரலாம். தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தது எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எங்கள் கட்சியின் ஓட்டுகளை அவரால் எதுவும் செய்ய முடியாது என வெளியில் மார்த்தட்டி கொண்டாலும் உள்ளுக்குள் ஒரு சின்ன கலக்கத்துடன் தான் இருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் தளபதி விஜய்க்கு இருக்கும் ரசிகர்கள் கூட்டம்தான். சமீபத்தில் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது அங்கே அவரை பார்ப்பதற்கு ரசிகர்கள் கூடிவிட்டனர். அத்தனை பேரும் ஒரே இடத்தில் கூடியதில் அந்த இடமே ஸ்தம்பித்து விட்டது. விஜய் ரசிகர்களை சந்தித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பூமாலையோடு வந்து தளபதி விஜயுடைய அரசியல் வரவுக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.